சிறு தொழில்கள் வளர்ச்சிக்கு உதவும் மத்திய அரசின் 2 திட்டங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது மத்திய அரசு அண்மையில பல்வேறு நலத்திட்டங்கள அறிமுகப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் சிறு தொழில்கள் வளர்ச்சிக்கு உதவும் தருண் பிளஸ் மற்றும் சிறு தொழிலுக்கான புதிய கடன் உத்தரவாத திட்டம் என 2 திட்டங்கள மத்திய அரசு அண்மையில இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தருண் பிளஸ் திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த தருண் பிளஸ் திட்டம் எந்த திட்டத்தினுடைய ஒரு உள்ளடக்கமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில கடந்த 10 ஆண்டுகளாக தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும், சிறு தொழில் வளர்ச்சி என்பது அபரிதமாக இருந்ததை யாரும் மறக்க முடியாது. குறிப்பாக பெண்கள் சிறு தொழில்கள் மூலம் தொழில் முனைவோர்களாக முன்னேறி வருகிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கம் அறிவித்த முத்ரா யோஜனா கடன் திட்டம் தான். ஓகேங்களா? இந்த முத்ரா யோஜனா கடன் திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் அவர்களால் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டம் யாருக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருநிறுவனங்கள் அல்லாத, விவசாயம் சாராத சிறு மற்றும் குறு தொழில்களை தொடங்க ரூபாய் 10,00,000 வரை கடன் வழங்க அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முத்ரா யோஜனா கடன் திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் மூலியமாக யார் கடன் பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கடன் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்ரா கடனை வங்கிகள் மற்றும் சிறு வங்கிகள் போல செயல்படும் நிதி நிறுவனங்கள்ல எந்த ஒரு பிணையமின்றி நீங்க பெற முடியும். இந்த திட்டம் எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்னா, தன் கையே தனக்குதவி என்ற முன்னேற துடிப்பவர்களுக்கு இந்த திட்டம் ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த முத்ரா யோஜனா கடன் திட்டத்தை மத்திய அரசாங்கம் ஏழை மக்களுக்காக அறிமுகப்படுத்தினது. இப்ப இந்த முத்ரா கடன் திட்டத்துல 3 பிரிவுகள்ல கடன் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிரிவு பார்த்தீங்கன்னா, சிசு என்ற பிரிவுல 50,000 வரையில கடன் பெற முடியும். கிஷோர் என்ற பிரிவில 50,000 முதல் 5,00,000 வரையிலும் கடன் பெற முடியும். தருண் என்ற பிரிவில 5,00,000 முதல் 10,00,000 வரையிலும் கடன் பெற முடியும். யார் பெறுவாங்க? சிறு குறு தொழில்களை தொடங்க கடன் வழங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எதுங்கிட்ட முத்ரா யோஜனா கடன் திட்டம். இந்த திட்டம் வாழ வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த பெண்களை பலரை முத்ரா கடன் திட்டம் முதலாளிகளாக ஆக்கிவிட்டது. இப்ப இந்த முத்ரா யோஜனா கடன் திட்டத்தின் கீழ் 3 பிரிவுகள் கடன் கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்துல எத்தனை பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசு திட்டத்தின் கீழ் இதுவரை பெண்கள் 1,08,472 கோடியே 51 லட்சமும், கிஷோர் திட்டத்தின் கீழ் 1,370 கோடியே 49 லட்சமும், தருண் திட்டத்தின் கீழ் 13,454 கோடியே 27 லட்சமும் கடனாக பெற்றிருக்கிறார்கள். இந்த புள்ளி விவரம் 2025 ஜனவரி மாதம் வரையிலான புள்ளி விவரம் தான் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. தருண் திட்டத்தை தருண் பிளஸாக மாற்றுவதற்கு முக்கியமான காரணம், பெண்கள் மட்டுமல்லாமல் சிறுபான்மையினர் மற்றும் புதிதாக தொழில் தொடங்க முனைப்பு காட்டியவர்களும் ஏராளமாக கடன் வாங்கி பலனடைந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் வெற்றியால் நாட்டில் ஏற்பட்டுள்ள தொழில் வளர்ச்சியும் ஏராளமானோர் தொழில் தொடங்கியுள்ளதையும் கருத்தில் கொண்டு சென்ற ஆண்டு ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் இந்த திட்டத்தினுடைய புதிய செயல்வடிவம் பற்றி விளக்கம் கொடுத்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதன்படி முத்ரா யோஜனா கடன் திட்டத்தின் 3 பிரிவுகளில் மூலம் கடன் பெற்று ஏராளமான பெண்கள் தொழில் முனைவர்களாகி முதலாளிகளாகவும் வளர்ச்சி பெற்றிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனால் பெருமளவு பெண்கள் பெரு முதலாளியாக வளர்ச்சி பெற உதவி அந்த தருண் திட்டத்தின் கடன் வரம்பை ரூபாய் 10,00,000 என்பதிலிருந்து உயர்த்தி 20,00,000 கடனாக பெறும் தருண் பிளஸ் திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அந்த அறிவிப்பு செயல் வடிவம் பெற்று தருண் பிளஸ் என்ற பெயரில் நடைமுறைக்கு பலரை தொழில் முனைவோராக்கி வருகிறது. இதை தாங்க தருண் திட்டத்தை தருண் பிளஸ்ஸாக மாற்றிருக்கிறாங்க. அதாவது தருண் திட்டத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. தற்போது நிறைய பேர் கடன் வாங்கி அதில் பலன் அடைஞ்சிருக்கிற ஒரே காரணத்தினால 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக மாற்றிருக்கிறாங்க. எந்த ஆண்டு முதல் அப்படின்னா 2025 அந்த ஆண்டு முதல் இப்போ 10 லட்சம்லேருந்து 20 லட்சமாக கடன் பெறத்துக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தருண் திட்டத்தில் தருண் பிளஸ் திட்டம். ஓகே. தருண் திட்டத்த தருண் பிளஸ்ஸா மாத்திட்டாங்க. இப்ப இந்த தருண் பிளஸ் திட்டத்துல 20 லட்சம் ரூவா வரைக்கும் கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுக்காக விதிமுறைகள் இருக்கும்ல. அது என்ன விதிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா, தருண் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10,00,000 வரை கடன் பெற்று முறையாக செலுத்தியவர்கள் இந்த தருண் பிளஸ் திட்டத்தின் கீழ் இப்போது மிக எளிதாக நீங்க 20,00,000 வரை கடன் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 20,00,000 வரை கடன் பெற்று சற்று பெரிய அளவில் தொழில் தொடங்க இவங்களால முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10,00,000 தொகை 20,00,000 மாத்திருக்கிறாங்க. இந்த தருண் பிளஸ் திட்டம் இன்னும் எண்ணற்ற பெண்கள் உட்பட ஏராளமானோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறது என்பதில் யாருக்கும் சந்தேகமே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. ஏற்கனவே முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெற்றவர்கள் இந்தியாவிலே 2வது இடத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில தான்
இந்த தருண் பிளஸ் திட்டத்தின் மூலம் நிறைய பேர் கடன் பெற்று தொழில் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அதிகமாக உள்ளது என்று மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க.